வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் என்று மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு. ரணிலுக்கு ஆதரவளிக்க முன்வந்த மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் அறிவிப்பு. நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து. தமிழ் அரசியல்வாதிகள் நாளைக்கு தமிழர்களை ஏமாற்றப் போகும் ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ள வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் என்று முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களில் ஒருவருமான மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்களின் வாக்குப்பலம் கொண்ட மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பிரச்சார மேடைகளில் ஏறுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அளுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற இளைஞர் கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை கூறினார். எனினும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் இந்த கருத்து தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதுவரையில் எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மல்வத்துவ மகாநாயகர் சங்கிக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாநாயக தேரரை சந்தித்து நல்லாசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்கிய பெரும்பான்மையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொண்ட தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். 2 வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நாடு தற்போது சரியான பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகிறது. இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கும் முன்னெடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். இப்போதே உள்ளூராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைகோர்த்து வருகின்றனர். இதனால் அடுத்த தேர்தலில் வேட்புமனு கிடைக்காமல் போய்விடுமோ என்று யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். அதற்காக எனது முழு ஒத்துழைப்பையும் ஆசைகளையும் வழங்குகின்றேன் என்று கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் என்றும் மீதான மக்கள் நம்பிக்கை இன்னமும் உறுதியாக உள்ளது என்றும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். களனி ரஜமகா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் என்பது சவால் மிக்கது. அனைத்து தரப்பினரும் வெற்றி பெறவே முயற்சிப்பார்கள். ஆகவே இந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு சவாலானது. எம்மை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றி பேசி இனி பயனில்லை. செல்பவர்களை பலவந்தமாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது, பலவந்தமாகவும் வெளியேற்றவும் முடியாது. இருப்பவர்களை கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும். தேர்தல் காலத்தில் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் கால பிரச்சாரமாக காணப்படுகிறது. சேறு பூசுவதை விடுத்து கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுமாறு அரசியல் தரப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் களனி பிரச்சார கூட்டம் நாளை அனுராதபுரம் நகரில் இடம்பெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கும் தீர்மானித்துள்ளது. வைத்தியர் அர்ஜுனா நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் நாளைக்கு தமிழர்களை ஏமாற்றப் போகும் ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்தி உள்ளார். அதன் மூலம் பல அரசியல்வாதிகளின் சாயம் வெளுக்கப் போகிறது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்களின் வாக்கு யாருக்கு என்பது இப்போது அதிகளவில் பேசப்படுகிறது. காரணம், ஜனாதிபதி தேர்தல் ஓட்டப்பந்தயத்தில் சஜித், ரணில், அனுர்குமார திசாநாயக்க என்று 3 பிரதான போட்டியாளர்கள் உள்ளார்கள். இவர்கள் சிங்கள மக்களின் வாக்குகளை பிரிக்கப் போகிறார்கள். இந்த 3 குதிரைகளுக்கு ஈடு கொடுத்து ஓடும் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு வேகம் குறைந்த குதிரையாக நாமல் மைதானத்திற்கு வருவது, அவரும் ஓரளவுக்கு சிங்கள மக்களின் வாக்குகளை பிரிக்கப் போகிறார்.
இவர்களை விட தென்னிலங்கையில் வேறு பல கட்சிகளும் உள்ளன. ஜனநாயக தேடல் கட்சி, சட்டிக்குள் ஜனநாயகத்தை தேடும் கட்சி, சட்டியில்லாத ஜனநாயகத்தை அகப்பையில் எடுத்த கட்சி, வேலியில் ஓடிய ஓணான் கட்சி என்பது போல பல கட்சிகள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. நாம் குறிப்பிட்ட பெயர்களை வாக்குச்சீட்டில் தேடாதீர்கள். சும்மா ஒரு உதாரணத்திற்கு கற்பனையாக கூறணும். இவர்களும் பொன்னை வைத்த இடத்தில் பூவை வைப்பது போல ஏதோ தங்களால் முடிந்த அளவுக்கு சிங்கள மக்களின் வாக்குகளை பிரிக்கப் போகிறார்கள். இப்படி சிங்கள வாக்குகள் பிரிவதால் தமிழ் வாக்குகள் யாரோ ஒரு சிங்கள அரசியல்வாதியை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வைக்கும். தமிழ் மக்களில் சிங்கள தலைவர்களுக்காக உயிர் பொருள் ஆவியை கொடுக்கக்கூடிய தமிழர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எண்ணுவதற்கு ஒரு கை விரல்களை போதும், கால் விரல்களை எண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்படியானால் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவது எப்படி? அதற்குத்தான் இடையே புரோக்கர்கள் உள்ளார்கள். அவர்கள்தான் தமிழ் அரசியல்வாதிகள். இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தமது வார்த்தை ஜாலத்தால் யாராவது ஒரு சிங்கள தலைவருக்கு தமிழர்களை வாக்களிக்க வைப்பார்கள் என்பது வரலாறு. அண்ணன் சமஷ்டி பெற்று தருவார், சுயநிர்ணய உரிமை பெற்று தருவார், போலீஸ் அதிகாரம் தருவார் என்றெல்லாம் நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் வார்த்தை ஜாலம் காட்ட தயங்க மாட்டார்கள். சமஷ்டி, சுயநிர்ணய உரிமை, போலீஸ் அதிகாரம் என்பதெல்லாம் என்ன என்றெல்லாம் தெரியாத ஏரியாவில் தமிழ் அரசியல்வாதிகள் அண்ணன் வாராராம், சனிக்கிழமை மட்டன் கொத்து ரொட்டி தருவார், சைக்கிளுக்கு பெடல் மாற்றுவது இலவசம் என்றெல்லாம் இலவச வாக்குறுதிகளை வாரி விடுவார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் கூறும் இதையெல்லாம் நம்பித்தான் காலாகாலமாக தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, இதை சொல்வதால் நம்ம தமிழ் அரசியல்வாதிகளுக்கு என்ன நன்மை? பணம் தான், வேறு என்ன? காசாகவும் கொடுப்பார்கள், காசு சம்பாதிக்கக்கூடிய பதவியாகவும் கொடுப்பார்கள், இரண்டுமே கொடுப்பார்கள். அல்லது பார் லைசன்ஸ் கொடுப்பார்கள். முக்கிய தமிழ் அரசியல்வாதிகள் இப்போது வாயை மூடிக்கொண்டிருந்தாலும் யாருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற வைத்திய நிர்வாகி அர்ஜுனாவின் கருத்து என்ன? அதுபோல நான் சொல்றேன், விக்னேஸ்வரனை தெரியும் தானே, அவர்கள் கூட ரணில் ஒக்கமடிக்க யாழோ மல்லி அந்த ரஞ்சன் ராமநாயகன் கதை மாதிரி ரணில் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுப்பார்கள் என்று நான் சொல்றேன். அது என்னுடைய ஆர்வம். பார்ப்போம். அதுபோல் நான் எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் அவர்களை பற்றி சொல்கிறேன். அவர்கள் எல்லாமே இது வரைக்கும் வாய்மூடி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சப்போர்ட்டில் ஏதோ ஒரு டீல் ஒன்று அடிச்சுட்டு எப்படியோ ரணிலுக்கு தான் அவர்கள் சப்போர்ட் பண்ண போகிறார்கள். காலங்காலமாக நாங்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டோமோ அதே மாதிரியே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை முன்னணி எல்லாமே ரணில் அவர்களுடன் ஒரு டீல் ஒன்றை அடித்து போட்டு அவர்கள் அதை செய்ய போகிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். அது என்னுடைய ஆர்வம். பார்ப்போம். தமிழ் அரசியல்வாதிகளின் பாக்கெட்டில் பணம் போய் சேராமல் தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் விதத்தில் ஆதரவு இருக்க வேண்டும் என்பதே வைத்திய நிர்வாகி அர்ஜுனாவின் நிலைப்பாடு. ஒன்றில் ஜனாதிபதி தேர்தலில் ஒருத்தருக்குமே நான் கையை நீட்ட மாட்டேன். நான் பர்சனலா ராமநாதன் அர்ஜுனா. அப்படி இல்லாட்டி யார் வெல்லுவார்கள் என்று பார்த்து அவர்களோட ஒரு டீல் ஒன்று அடித்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அவ என்ன செய்வினம் என்று பார்த்துட்டு அவருக்கு பப்ளிக் ஓப்பனா. வைத்திய நிர்வாகி அர்ஜுனாவின் இப்படியான கூற்றுக்கள் தமிழ் அரசியல்வாதிகளின் சைட் வருமானத்தில் இம்முறையை பாதிப்பை ஏற்படுத்த போகின்றன. இதற்குள் இலவச இணைப்பாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரும் நிறுத்தப்பட்டுள்ளார். அதனால் கொஞ்சம் வாக்குகள் பிரியும் என்பதால் சிங்கள தலைவர்கள் தமிழ் சிங்கக்குட்டி அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கும் பணத்தை கணிசமாக குறைத்திருப்பார்கள். இப்படியான நேரத்தில் தான் அர்ஜுனா நம்ம தமிழ் அரசியல்வாதிகளின் காலடியே ஒரு பாம்பை விட்டிருக்கிறார். எமக்கு கிடைத்த தகவலின்படி நம்ம தமிழ் அரசியல்வாதி ஒருவர் இம்முறை கிடைக்கும் பணத்தில் சென்னை பெசன் நகரில் வீடு ஒன்றை வாங்குவதற்காக 7 லட்சம் இந்திய ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு இலங்கைக்கு வந்துள்ளார். அப்போ அந்த வீட்டின் கதை என்ன?